திருவண்ணாமலையில நீங்க கண்ட ஒரு விஷயம்னு இருக்கும்ல. ஏன்னா, நீங்க இவ்வளோ வருஷமா சொல்றீங்க. 400 வருஷம் உள்ள சித்தர்லாம் இன்னும் இருக்காங்க. அங்க இருக்காங்க சார். அங்கேயும் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. ஓகே. நீங்க கண்ட விஷயம் நாங்க திருவண்ணாமலை. வந்து விஜயசாந்தி உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை கூப்பிட்டு போறேன். நீங்க என்ன எனக்கு வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கையில வச்சுங்கன்னாரு. கையில இப்படி குனிஞ்சு வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா அவர் இல்லை. சத்தியமா இல்லை. எனக்கு இப்போ சொல்லாம எனக்கு உடம்பு இல்லை. வெங்கடேஷ் சார் இருக்காரு. கலைஞருக்கு இருந்துச்சா? ஏன் உதயசூரியனை பார்த்தா அவர் வந்து டெய்லி தியானம் பண்ணுவோம். உதயசூரியன் சூரியன் யாரு? சூரியன். ஆமா, முதல் கடவுள் அவர். நம்ம கண்கண்ட தெய்வம் சூரியன். நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கு போட்டோம். ஆனா ஆன்மீக ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப ஈடுபாடான ஒரு நபர். ரொம்ப சக்தி உள்ள. நீங்க ஏன்னா ஒரு தலைமுறைக்கு எம்ஜிஆர்னா அடுத்த தலைமுறைக்கு ரஜினிகாந்த் தான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள பெரிய ஒற்றுமை பிரபலம் அப்படிங்கிறத விட ஆன்மீகம் அப்படிங்கிற சித்தர் வழிபாடு ரொம்ப இணைக்குது. 2 பேருமே சித்தர் வழிபாடு. அந்த அவர் கூட பிரயாணிக்கும் போது என்ன விஷயம் உங்களுக்கு வியப்பா இருந்துச்சு? ஆன்மீக ரஜினி சார் கூட. ஆமா ஆமா. ஏன்னா எம்ஜிஆர் வழிபாடு அவர் அதெல்லாம் பண்ணல. எம்ஜிஆர் வேற மாதிரி சார். கடவுள் சார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து நான் பார்த்ததுல அவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் யாரும் ஈக்குவல் பண்ண கிடையாது. ஈக்குவல்லாமே பேச முடியாது. அவர் கடவுள் அவ்வளோதான். நம்மள நிறைய நடக்கும் சார். நீங்க போனாலும் நடக்கும் சார். நீங்க இப்போ வேண்டிங்க இந்த சும்மா சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சீங்களோ ஆனால் உண்மையாக நினைக்கணும் சார். ஆன்மீக வேர்ல்டு அன்பர்களுக்கு வணக்கம். நான் பிஜே அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி ஸ்டண்ட் மாஸ்டரான ஜாகுவார் தங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து திருவண்ணாமலை ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஒரு காலத்தில் அது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. இன்னும் பிரபலமா இவ்வளவு இன்னும் ஏன்னா இப்போ ஆந்திராலேருந்து நிறைய பேர் வராங்க. அது மட்டும் தெலுங்கு தேசம் ஆகி போய் சார். அது ஆந்திராவில் தான் எல்லாம் தெலுங்குல தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலையில நீங்க கண்ட ஒரு விஷயம்னு இருக்கும்ல. ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷமா சொல்றீங்க 400 வருஷம் உள்ள சித்தர்லாம் இன்னும் இருக்காங்க. அங்க இருக்காங்க சார். அங்கேயும் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. ஓகே. நீங்க கண்ட விஷயம் நாங்க வந்து விஜயசாந்தி அந்த நடந்து போயிருக்கோம். பௌர்ணமிக்குல விஜயசாந்தி நிறைய வாட்டி போயிருக்கோம். கிரிவலம். அதே மாதிரி ராமராஜன் சார் நளினி மேடம் நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம். அந்த அந்த காலத்துல அப்பெல்லாம் நம்ம சும்மா சுத்திட்டு வந்துடுவோம். இப்போ லேட்டஸ்டா நானும் வெங்கடேஷ் சாரும் ஒன்று போனோம். சொல்லட்டுமா? அதை சொல்றாரு. ரொம்ப இதாக இருக்கும். நாங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங் சார். ஷூட்டிங் முடிச்சுட்டு அது மினிஸ்டரோட தம்பி பையன் தான் ஹீரோ. அப்புறம் நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போனோன்னே அப்போ மினிஸ்டர்கிட்ட பேசுகிறாரு. நாங்கள் போங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அவரே மினிஸ்டர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னாரு. 5 கிலோமீட்டருக்கு நான் கோயில்கிட்ட. சரி நான் எல்லாம் சொல்லிடுறேன் போங்க அப்படின்ட்டார். நான் கோயில்கிட்ட போயிட்டு ஃபோன் போடுறேன், எடுக்கல அவர். யார்கிட்ட சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடுக்கவே இல்லை. எத்தனையோ வாட்டி போட்டு பார்க்குறேன், எடுக்கல. கூட்டம் வந்து 5 கிலோமீட்டர் நிற்கிது. அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷ நாள். வெங்கடேஷ் சார் சொன்னார், மாஸ்டர் இதுக்கு மேலே கோயிலுக்குலாம் போக முடியாது, இங்கேருந்து அப்படியே கும்பிட்டு போகலாம் அப்படின்னு அவர் கும்பிட ஆரம்பிச்சிட்டார். இருங்க சார் வாங்க, சிவன் நம்மளை உள்ளே கூப்பிட்ருக்காரு, போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் வழியாக போய் போலீஸ்லாம் நிற்கிறாங்களா போய் சொல்ல நான் ஜாகுவார் தங்கம் சார் எனக்கு தெரியும் உங்களை உள்ளே போனால் யார் அதிகாரியை பார்க்குறது அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பெண்கள் பிரச்சனைங்க, ஏதோ ரேப் பண்ணிட்டாங்க வெளிநாட்டு பொண்ணு அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை ஆச்சு. அதனால் அவங்க சொன்னாங்க இல்லை இது இந்த மாதிரி இருக்குது, அதில் இது வேறு வழியாக போங்க அப்படின்னாங்க. சரி உடனே வெங்கடேஷ் சார் சொல்லி வாங்க மாஸ்டர் இதெல்லாம் முடியாது மாஸ்டர், இதெல்லாம் விட மாட்டாங்க அப்படிங்கிறார். இருங்க சார் அப்படின்னா வெளியே வரேன் சார். ஒருத்தர் ஒரு வேஷ்டி கட்டி மாலை போட்டு ஒரு துண்டு தலையில் கட்டியிருந்தார். வெங்கடேஷ் சாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அங்கே 2 பேரும் தான் போனோம். அவர் வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா அவர் சொல்கிறார், நான் உங்களோட பரம ரசிகன் எனக்கு. சரி ஓகே சரிங்க சார் சொல்லுங்கள். எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு தான் அதான் பக்கம் அப்படி போகணுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்ன இப்படி வாங்க. எந்த இடத்துல போலீஸ் தாங்க அந்த வழியாக எங்களை கூப்பிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு 3-3.5 மணி நேரம் சார். அங்கே வந்து சிவன் அபிஷேகம் நடந்துக்கிட்டு எங்களை அங்கே கூட்டு போய் உட்கார வச்சிட்டார். உள்ளே உட்கார முடியாதான், உட்கார வச்சிட்டாரு. போட்டு விபூதி மட்டும் இவ்வளோ கொடுத்தாங்க சார். எனக்கு அவ்வளோ கொடுக்கவே மாட்டாங்க. அங்கேருந்து எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. அப்புறம் சந்தனம் நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக சுற்றி தியானம் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மரத்தில் மட்டும் ஒரு சித்தர்கள் அங்கே இருக்காங்க. அது ஒரு பள்ளி மாதிரி நல்லா பெருசாக வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பள்ளி வருது. கூட்டு போனவரும் என்ன ஒன்றும் சொல்ல, கூட 2 பேர் அங்கே இருந்தாங்க கோயிலுக்குள்ளே. அவங்க சொல்கிறாங்க, சார் அது தெரியவே தெரியாது சார், எப்படி சார்? வெங்கடேஷ் சார்லாம் ஆச்சரியப்படுறாரு. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க தெரியவே தெரியாது எப்படி பள்ளினா நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறேன்.
சார் ஃபோட்டோலாம் விழாதுன்னாங்க. நான் எடுக்கிறேன்னு ஃபோட்டோ எடுத்தேன், விழுந்துச்சு. செல்லாம் உள்ளே கொண்டு போக என்ன கேட்கல. இருங்க நானும் நின்று எடுக்கிறேன், நானும் நின்று எடுத்தேன், என் கூட இருக்கு, நான் காமிக்கிறேன் வாங்க. அப்போ அந்த 2 பேரும் சொன்னாங்க, இது வந்து நிறைய நேரம் வெயிட்லாம் பண்ணுவாங்க, வராது. நீங்கன்னா வரும்போது கரெக்டாக வருது அப்படின்னாங்க. சரி நான் நினச்சேன், நம்ம ஒழுக்கமாக இருக்கோம், சித்தர் வழிபாட்டில் இருக்கோம், அதனால் அவங்க வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா இடம் சுற்றி 3:30 மணி ஆச்சு. வெளியே வரோம் சார். வெளியே வரும்போது வெங்கடேஷ் சார் சொல்கிறாரு, ஒரு 3000 ரூபா கொடுத்துருங்க மாஸ்டர் அவருக்கு அப்படிங்கிறாரு. சரி சார் சொல்லிட்டு நான் பாக்கெட்டில் காசு எடுத்து, சார் இது கையில் வச்சுங்க சார், 3000 இருக்குது, உங்களுக்கு நிறையாவே தரணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி கையை உருவுறாரு. என்னது அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்தீங்க. எனக்கு வேலை விட்டு வந்தேன்னு யார் சொன்னது அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும், அதெல்லாம் அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் என்ன உங்களை எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் என்ன எனக்கு வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கையில் வச்சிங்கன்னாரு. கையில் இப்படி குனிஞ்சி வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா அவர் இல்லை, சத்தியமாக இல்லை. எனக்கு இப்போ சொல்லாமல் எனக்கு உடம்பு இல்லை. இது வெங்கடேஷ் சார் இருக்கார், இப்போ அவருக்கும் தான் தெரியும், காணாமல் போயிட்டார். அப்போ கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னது, எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சது யார்? நீங்கள் சொன்ன வார்த்தை தான், சிவன் நம்மளை கூப்பிட்டுருக்கேன், நம்ம கண்டிப்பாக உள்ள போவோம். ஆமாம் சார். அதனால் நம்புறவங்களும் கடவுள் சார், நம்பாதவங்களும் ஒருத்தருமே கிடையாது. நான் எங்கள் அப்பாவை நம்புகிறேன், எங்கள் அப்பா நம்ம பெற்றாருங்கிறத நம்புகிறேன். எங்கள் அப்பா என்னை பெக்கலைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். இப்போ அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் வந்து பொது வெளியில நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க அவங்க உறவினர்கள்லாம் நம்பிக்கையோட இருப்பாங்க. நீங்க பார்த்த அரசியல் தலைவர்கள்ல அவருக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு, அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன்னா யாரை சொல்லு? கலைஞருக்கு இருந்துச்சா? ஏன் உதயசூரியனை பார்த்து தான் அவர் வந்து டெய்லி தியானம் பண்ணுவார். உதயசூரியன் சூரியன் யாரு? சூரிய பகவான். ஆமாம், முதல் கடவுள் அவர், நம்ம கண்கண்ட தெய்வம் சூரியன். நான் ஒரு நாள் கேட்டேன், நான் வந்து யோகா பண்ணும்போது நான் அப்படிலாம் நினைப்பேன், நீங்கள் எது தலைவர் நினைக்கிறீங்க? நான் சூரியனை பார்த்து சூரியனை வணங்குவேன் அப்படின்னார். அதனால தான் உச்சத்தில் அவர் இருந்தார். சூரியன் வந்து ரொம்ப உச்சமான கடவுள், அவரை வணங்க வணங்க நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அவர் மந்திரம்லாம் சொல்லி அவர் அதெல்லாம் கலைஞர் பண்ணார். ஆரம்பத்தில் சாமி கும்பிட்டு தான் இருந்தார், அப்புறம் ஏதோ வந்து கும்பிடலை வெளியே. சார் யாராக இருக்கட்டும் சார், சாமி கும்பிடாம யாரும் இல்லை, உண்மை தான். சும்மா வெளியில் சொல்லுவாங்க, எதுக்காக சொல்லுவாங்க, ஓட்டுக்காக சொல்லலாம், இல்லை வந்து எதுக்காக சொல்லலாம், ஆனால் எல்லாரும் சாமி. இப்போ இந்த சித்தர்கள்ட்ட உரையாடும் போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம், இது இது இப்படிப்பட்டதா அப்படின்னா எதை சொல்லுவீங்க சித்தர்கள்? சார் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிட்டதில்லை, ஊசி போட்டதில்லை, நோய் கூட என்னை வந்து எட்டி பார்த்ததில்லை. அதுக்கெல்லாம் காரணம் சித்தர். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறார். நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், என்னை பார்த்துங்க அப்படின்னு தான் கேட்பேன். இங்கே கூட எங்ககிட்ட இருக்கார், எங்கள் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்தவொடனே ஒரு வாசனை உங்களுக்கு எப்படியோ காலை ஏறும் போது எப்படியோ உங்களுக்கு வாசனை வந்திருக்கும். அவர் இருக்கலைன்னா அந்த வாசனை, இப்போ கோயிலில் மட்டும்தான் இந்த வாசனை அடிக்கும். நிறைய பத்திரிகையாளர் அவங்க மாதிரி வர்றவங்களே சொல்கிறாங்க, இந்த இது உள்ளே வந்தால் கோயில் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் இருக்கும், வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும். ஏன் இதே கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லுவார், தங்கம் வீட்டுக்கு போயிட்டு வாயா, வாழ்க்கையே மாறும் அப்படிமா. எல்லாரும் வந்திருக்காங்க, இங்கே வராதவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள்லேருந்து முன்னாடி இருந்த அரசியல் தலைவர் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம். இப்போ ரஜினி சார் கூட நிறைய படங்கள் வேலை பார்த்துருப்பீங்க போட்டோம். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப ஈடுபாடான ஒரு நபர், ரொம்ப சக்தி உள்ளவர். நீங்க ஏன்னா ஒரு தலைமுறைக்கு எம்ஜிஆர்னா அடுத்த தலைமுறைக்கு ரஜினிகாந்த் தான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள பெரிய ஒற்றுமை பிரபலம் அப்படிங்கிறத விட ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம், சித்தர் வழிபாடு ரொம்ப இணைக்குது. 2 பேருமே சித்தர் வழிபாடு. அந்த அவர் கூட பிரயாணிக்கும் போது என்ன விஷயம் உங்களுக்கு வியப்பா இருந்துச்சு? ஆன்மீக ரஜினி சார் கூட இல்லை சார், அவர் வந்து இதே எம்ஜிஆர் மாதிரி தான். அவர் என்னன்னா தான் ஒரு பெரிய ஆளு அப்படிலாம் ஒரு நாள் கூட நடந்ததில்லை. ஆப்டாயில் போட்டுக்கிட்டு நிற்பார் என் கூட, சேவிங் பண்ண மாட்டார். இப்போ நம்ம கூட சேவிங் பண்ணணும் அப்படின்னு சேவிங் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அந்த சித்தர் வழிபாட்டில் இருக்கார். அவர் அந்த ஆன்மாவை விரும்புவார் வழியே, இந்த வெளி வேஷத்தை நம்ப மாட்டார். இன்னைக்கு கூட பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள் சார். கிட்னி ஒருத்தருக்கு மாற்றினாக்கா 3 வருஷத்துக்கு மேலே உயிர் எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்னா அவருக்கும் அழிவு இல்லை. அவர் சித்தர் வழிபாட்டில் அப்படி இருக்கார் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எம்பேல போய் ஒரு கடையில் போய் இது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய பிரபலம் வாங்குவாங்க. தண்ணி ஃப்ளைட்டில் போகலாம் சார், அவரே தண்ணி ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அங்கே அப்படியே போகலாம். ஆனால் அப்படி போகலையே, கடவுள் எப்படி சொல்கிறாரோ அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அதனால நல்லா இருக்காரு. அவர்கிட்டேருந்து ஏதாச்சும் விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்களான்னா நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் கன்னட ராஜகுமார் சார்ட்டேருந்து கற்றுருக்கேன். இவர்கிட்ட அந்த அளவுக்கு படம் போயிடுவோம், ஏன்னா ஃபைட்டில் இருப்போம். அந்த இதில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ பேசிக்குவோம் அப்போல்லாம். இப்போ தான் அவர் வந்து சித்தருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். ரஜினி சார் முன்னாடி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கான்னு தெரியும் இல்லையா. ஆனால் கன்னட ராஜகுமார் அப்படியே வேலை. கன்னட தெரியும் தெரியும் சூப்பர் சார். புனித் ராஜ்குமார் அப்பா. கரெக்டு.
சிவராஜ்குமார் அப்பா இது மாதிரி ஆமா அவர் சிவராஜ்குமார் என் ஸ்டூடெண்ட் தான். ஆ. இப்போ அவருக்கு நான் தான் டூப்பு. அவர் வந்து யோகாசனத்தில் பெரிய ஆள். அவர் கண்டராஜ்குமார் அவரு நானும் யோகா பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே தோளில் கை போட்டார். ஏன்னா நான் மேக்ஸிமம் சினிமாக்காரங்க தண்ணி அடிப்பாங்க அப்படியே இருப்பாங்க. நான் மட்டும் ரூமில் போய் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருப்பேன், விளக்கு ஏற்றுவேன் ரூமில். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவன் என்னங்க வேஸ்ட்டுங்க விளக்கு ஏற்றிட்டு இருப்பான் அப்படின்னோடனே அவருக்கு என் மேலே ஒரு பிரியம் வந்து தோல் மேலே கை போட்டு பேச ஆரம்பித்தார். அப்படியே பிரேக்லேயுமோ கொஞ்சம் முன்னாடியே பிரேக்கில் நானும் அவரும் மலைக்கிட்ட போயிடுவோம். அங்கெல்லாம் ரொம்ப மலைக்கிட்ட போய் உட்காந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ராஜ்குமார் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். நானும் சில விஷயங்கள் எங்கள் வாதியார் சொல்லி கொடுத்தது அதை சொன்னேன். அவரும் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டார். ஏன்னா எம்ஜிஆர் சொன்ன வழிபாடுகள் நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களா? எம்ஜிஆர் சொன்ன வழிபாடுலாம் சொல்லியிருக்கேன் அவர். ஆமாம் ஆமாம். ஏன்னா எம்ஜிஆர் வழிபாடு அவர் அதெல்லாம் பண்ணல. எம்ஜிஆர் வேற மாதிரி சார், கடவுள் சார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து நான் பார்த்ததில் அவர் மாதிரிலாம் அவர் இல்லை சார். எம்ஜிஆர் மாதிரிலாம் யாரும் ஈக்குவல் கூட கிடையாது. ஈக்குவல்லாமே பேச முடியாது. அவர் கடவுள், அவ்வளோதான் சார். எம்ஜிஆர் பெரிய ஆள் தானே. ஒரு நாள் கூட நான் அவருக்கு முன்னாடி வணக்கம் சொல்ல முடியாது சார். அவர் தான் எனக்கு சொல்லியிருப்பார். நான் தூக்குறக்குள்ள தூக்கிடுவார். அப்புறம் எப்படி தங்கம் அப்படிம்பாரு. ஐயா நான் ஒரு நாள் முன்னாடி வணக்கம் அதெல்லாம் அப்படி. அதாவது என்னன்னா வணக்கம் கூட அவர் தான் முன்னாடி சொல்ல நினைப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதருங்க. கொடுக்குறதுலையும் அவர் தான் பெரிய ஆள், எவங்கிட்டையும் எடுக்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, கொடுக்குறது மட்டும் தான் மனிதன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். அவர்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்தாருலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் எம்ஜிஆர் அண்ணன் பாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. யார்? ராஜ்குமார் சார் அவங்க பயங்கர ஃப்ரெண்டு. அவர் சொல்லுவார், ஆமாம் ராமச்சந்திரன், அவர் ராமச்சந்திரன் தான் சொல்லுவார். அவர் ரொம்ப அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ எந்த ஒரு மலைக்கு போகும்போது அசிரீரின்னு சொல்லுவோம். நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்மளை கைட் பண்ணுவோம். அது மாதிரி அசிரீரி சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, திருவண்ணாமலையில் நிறைய நடக்கும் சார். நீங்கள் போனாலும் நடக்கும் சார். சார் நீங்கள் இப்போ வேண்டிங்க, இந்த சும்மா சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும். ஆனால் உண்மையாக நினைக்கணும் சார். இப்போ நம்ம வந்து நம்ம ஏன் குளிக்கிறோம்? நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும். கரெக்டு. அப்புறம் வந்து இப்போ கோயிலுக்கு சாமிக்கு எதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம்? அந்த இடம் புனிதமாக இருக்கணும், சாமிக்கு சுத்தமாக. நமக்கே பாலாபிஷேகம் பண்ணணுங்கிறாங்க. சித்தர்கள் பாலாபிஷேகம் பண்ணணும், தேனாபிஷேகம் பண்ணணுன்றாங்க. எல்லாமே நமக்கும் அபிஷேகம் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு சாதாரண கல்லாக இருந்தது தான் எடுத்து அபிஷேகம் பண்ணி 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 மந்திரம் சொல்லி 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 அதை சக்தி உண்டதாக்குறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், கோயிலுக்குள்ளே போனாலும் நமக்கு ஒரு மாற்றம். மனசு அப்படி இலகு. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போங்க, அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ தான் திருச்செந்தூர் போய்ட்டு வந்தேன். போனோம் ஒரு 4 நாளைக்கு. உள்ளே போனோடனே அப்படியே உடம்புலாம் சிலுக்குது சார். ஒரு திருச்செந்தூருக்குள்ளே போனால் அப்படியே சிலுக்குது உடம்பு. எனக்கு அப்படியே நான் என்ன எல்லாருக்கும் தெரியுது வேற. அங்கே போனால் முருகா முருகா முருகான்ட்டு போகிறேன். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, முருகா 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 முருகா. வேறு எதுவுமே எனக்கு வாயிலே வரல, ஒன்றும் வரல எனக்கு. முருகா முருகா முருகான்னு போனால் நேராக கொண்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. முருகா 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 முருகான்ட்டு உள்ளே உட்காந்து எனக்கு அந்த பூலாம் மாலைலாம் போடுறாங்க. எனக்கு தெரியல, முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். வெளியே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது, என்னடா நமக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆமாம். ஏன்னா நான் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் முக்கியமான அதிகாரி கூப்பிட்டு போயிட்டு அவங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் அங்கே கோயில் கட்டின சித்தர்கள், அந்த சித்தர்கள்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் அங்கே போவேன், திருச்செந்தூரில் வந்து போயிட்டு அங்கே குகைக்குள்ளே எல்லாம் போயிட்டு வருவேன். ஆனால் சித்தர்கள் கட்டினது சிலையே இருக்குது எனக்கு தெரியாது. இன்னைக்கு போன வட்டம் சொன்னாங்க சிலை. ஆனால் அப்படியே அவங்க காலில் என் தலையை வச்சு அப்படியே வேண்டாம், என்னால் அப்படி எவ்வளோ நேரம் இருந்தேனே தெரில. 3 சித்தர்கள் இருக்கேன், 3 சித்தர்கிட்ட வேண்டேன். ஏன்னா உள்ள அவ்வளோ சார். இன்னைக்கு சுனாமி வந்துச்சுல்ல, ஆமாம், எவ்வளோ நாசம் ஆச்சு எல்லா இடத்துலையும். தூத்துக்குடி கடல் வந்து மேடு, திருச்செந்தூர் வந்து கடல் வந்து மேடு, ஊர் வந்து பள்ளம். ஆமாம். ஒரு தண்ணி வந்துச்சா, ஒரு தண்ணி சொட்டு தண்ணி வந்துச்சா இல்லை. எவ்வளோ பெரிய சக்தி இருந்தால் அது நடந்திருக்கும் பாருங்கள். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, எனக்கு நம்ம பீச்சில் என்ன ஆச்சு, பல இடங்கள்ல பல இடங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சு சார். நாங்களாம் திருச்செந்தூர் நினச்சும் பயந்தோம். அப்போ தான் அப்பா கடவுள் இருக்காருடா, முருகன் இருக்காருடா, முருகன்ட்ட யாரும் மாட்ட முடியாது, அண்ணன் படம் இல்லை பாருங்க, முருகன் ஒன்றுமே படம் இல்லை. அவர் வாட்டு என்னாரு, ஒரு சொட்டு தண்ணி உள்ள வரல சார். அப்போ அந்த கடவுள் எவ்வளோ சக்தி உள்ளவர் இருக்காரு சார். நம்மளை விட அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ரஷ்யன் அப்படின்னு மலேசியா அப்படின்னு கோயிலில் வந்து குமிஞ்சு கிடக்குறாங்க சார். நம்ம தான் கம்மி. ஏன்னா நம்ம இங்கே மதிக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே இருக்கேன் இந்த தெருவில், என்னை புதுசாக வரவங்க என் வீட்டை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. புதுசாக வரவங்க இங்கே இருக்கவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே நான் இறங்கி போயிட்டேன்னா, நேற்று ஒரு சித்தர் தான் பார்க்க போனேன். பார்க்க போகிற அவர்கிட்டருந்து நான் இறங்கின உடனே அந்த வீட்டிலேருந்து ஒருத்தன் ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். ஏற்ற வீட்டில் நான் காரை விட்டு இறங்கினோடனே அங்கங்கே டக்கு டக்குன்னு 10 பேர் வந்துட்டாங்க. அப்போ இங்கே அதை எடுக்கல. அது மாதிரி நம்ம ஆளுங்க நமக்கு தெரியாது.
கண்டிப்பா நம்ம அருமை நமக்கு தெரியாது. கரெக்ட். வெளியில தான் தெரியுது. முருகரை பற்றி வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும், கோயிலில் வேட்டி கட்டி நிற்கிறாங்க சார். பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி நிற்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் பட்டு ஷூட்டிங் வரும்போது எடுத்துகிட்டு போகல, எல்லாம் கட்டிட்டு போயிருப்பேன். ஆகா என்னடா அதுன்ட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க பக்தி இருக்கலாங்க. அவங்க நம்மளோட நிறைய படித்தவங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ அதை வந்து அவங்க வந்து அதை அவங்க ஏன் அதை கரெக்ட் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி வராங்க, அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அதனால நம்மளும் அதை எல்லாம் வணங்கணும். வணங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். இவ்வளோ நேரம் சித்தர்கள் பற்றியும், எம்ஜிஆர் அவர்களோட இருந்த பயணம், ரஜினி அவர்களோட பயணம், ராஜ்குமார் அவர்களோட பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். சார் சிவாஜி சார் ரொம்ப பக்திமான். சிவாஜிலாம் சாதாரண ஆள் நினச்சிட்டிங்களா என்ன? அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கினதே திருப்பதி போனதுனால தானே. அவர் திமுகவில் நீக்கிறது, அதுக்கு வந்து காங்கிரஸ் தந்தார் அவர். அப்படி பக்திமான் சார் சிவாஜி சார் வந்து உண்மையில் த கிரேட். உலகத்திலே அந்த மனிதர் மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல, இனியும் யாரும் பிறக்க முடியாது. ஏன்னா கடவுளே சிவன் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சிவன்னா சிவாஜி கணேசன் தான் சார். வீரபாண்டிய கட்டம்னா சிவாஜி கணேசன் தான். அப்பர்னா சிவாஜி கணேசன் தான். யாரா இருந்தாலும் சிவாஜி கணேசன் தான் சார் வரும். நீங்க ஒரு கோயில் நின்னீங்கன்னா எனக்கு சிவாஜி தானே வரும். அப்போ அவர்லாம் கடவுள் மகன் சார். அவரும் தானங்கள் நிறைய பண்ணாரு, ஆனா விளம்பரப்படுத்தல, வெளியே தெரியல, சொல்லவே மாட்டாரு. இல்ல சமீபத்துல ஒருத்தர் புக்காவே போட்டாரு, அவர் எவ்வளவு தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஐயோ அந்த புக்கு நான் வாங்கலையே சார். அவர் என்ன புக்கு? அது பேர் எனக்கும் ஞாபகம் இல்லை, தெரிஞ்சா சொல்லுங்க சார் வாங்குவேன். ஏன்னா நானும் அவரும் ஒரு 5-6 வருஷம் ரொம்ப நெருங்கினது. என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாரு, என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. பயங்கரமான கோயில் சித்தர். அவ்வளவு பூஜை பண்ணுவார், யாருக்குமே தெரியாது. பிரபுசார்ட்ட கேளுங்க சொல்லுவார். அவ்வளோ அவர் வீட்டுக்குள்ள போனாலும் வாசனை வரும் சார். அந்த மாதிரி சிவாஜி சார் வந்து கோயிலுக்குலாம் அந்த காலத்துல யானை வாங்கி கொடுத்தவர் சார். கோயிலுக்கு யானை, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு யானை வாங்கி கொடுத்தாரு அவரு. அந்த மாதிரி அவரும் வந்து பக்தியில் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவரை நடிகை திலகம், மக்கள் திலகம். இந்த மாதிரி 2 பேரும் இன்னொரு யாரும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கே கிடைக்கல. இனிமே யாருன்னா வந்தாதான். ஆனால் எல்லாருமே வணங்கணும். இப்போ தனுஷெல்லாம் நல்லா சாமி கும்பிட்றாப்புல. ஒரு பேர் என்ன, நம்ம சிவகார்த்திகேயன் நல்லா சாமி கும்பிட்றாங்க. அவங்களாம் இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிடணும் சார். நமக்கு ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கே சாமி கும்பிடணும். நம்மளை யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கிற அந்த பயம். பார்க்குறாங்க, அதான் உண்மை. பயம் இல்லை, பார்க்குறாங்க. பார்க்காமலாம் இல்லை. நான் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக தான் சார் இருக்கேன். என் கூட வந்து யாரோ இருக்காங்க, என் கூட படுக்கிறாங்க. நேற்று நைட்டு கூட என் கூட படுத்தாங்க. ஏன்னா டெய்லி நான் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கேன். நான் எங்கள் வீடு சுத்தமாக இருக்குல்ல, சுத்தமாக வச்சுருக்கேன்ல. கண்டிப்பாக சார். ஏன்னா வரும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க வாசனை சார் வந்து உட்காந்து, என்னங்க சார் அப்படி ஒரு வாசனை இருக்குன்னு தான் சொல்கிறாரு. நேற்று நைட்டு கூட நான் பயமாக இருக்கும். நைட்டு யாரோ நம்ம கூட வந்து படுத்தா எப்படி சார் இருக்கும்? நம்ம யாரும் இல்லை வீட்டில், பயமாக இருக்கும் இல்லையா? நேற்று கூட பயந்தேன். ஆனால் ஏறுங்க அப்படின்னு கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்றைக்கோ நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க, நிறைய இது எனக்கு ஞாபகம் காதில் சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி எழுதி வைப்பேன். அது வந்து பெரிய மருத்துவமாக இருக்கும் சார், உண்மையாக தான். இப்போ எனக்கு ஒரு முடியில் கொட்டுதுன்னால இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10 நாளில் முடி கொட்ட நின்று போய்ட்டா அதுக்கப்புறம் முடி வளரும், அடர்த்தியாயிரும். எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் சார். துண்டை வச்சு இடுப்பு வலியை சரி பண்ண முடியும்னு நான் மட்டும் தான் சார் சொன்னேன், வேற யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இல்லை. அது மாதிரி சரியாச்சு. அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. துண்டை வச்சு இடுப்புல வலி போயிடும், 2 செகண்ட்ல படுத்த வலி மாதிரி. எவ்வளோ இது எனக்கு சொல்லுது அவங்க தான். அவங்க நானும் டாக்டர் படிச்சிருக்கேன். நான் என்னங்க 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. கண்டிப்பாக 1ஆம் கிளாஸ் டீச்சர் அடிச்சு போட்டு படிக்காம விட்டோம். இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இது வந்து இதை வெளிப்பாடுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா கடவுளை அனுப்பிச்ச பிள்ளைங்களாக தான் நான் நினைக்கிறேன் இதை. ஏன்னா எனக்கு உள்ளே இருந்தாலும் இதை சொல்கிறதுக்கு எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுங்கிறது தெரியும். ஏன்னா நான் இதை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நேரத்துலாம் இல்லை, கொரோனாலாம் கிட்டத்தட்ட 32,000 பேரை நான் வெறும் 100 ரூபாயில் சரி பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் நோய் வந்தாங்க. எங்கள் கில்டில் ஆஃபீஸில் ஒரு சித்த வைத்தியர், அவர் பெரிய தலைவலி, அவரே சித்த வைத்தியர், 2 பொடி தான் கொடுத்தேன். வேணா அவரை கூட பேட்டி எடுங்க, எனக்கு அவர் ஆள். இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைவலி கிடையாது. இது மாதிரி எல்லாமே சித்தர்கள் பண்ணதான். அதை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா தான். உங்களுக்கு உலகத்திலே அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி ஒரு கடவுள் கிடையாது. அந்த அம்மா அப்பாவை யார் யார் நல்லா வேண்டுறாங்களோ, எங்கள் அம்மா ஃபோட்டோ கிடையாது, நான் பாருங்க வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எங்கள் அம்மா ஃபோட்டோ. ஏன்னா அந்த தாயை வந்து எனக்கு கூட இருக்கிறாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ உயிரோட அம்மா அப்பா இருந்தாங்க, எல்லாரும் அவங்க வணங்குங்க. அவங்க வணங்கினாக்க வந்து எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாகும். அம்மா அப்பா காலில் வந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திலே நம்ம மொழி தான் தாய்மொழி. தமிழ் மொழிக்கு நிகர் வேறு எங்கேயும் கிடையாது. தெய்வமும் இங்கே தான் இருக்காங்க.
எல்லா சக்தியும் இருக்கேன். இங்கிலீஷில் ஏபிசிடி 24 தானே சார், 26 26. ஆனால் நம்மகிட்ட 252 தமிழ் எழுத்து. அதில் பிரிவினை நிறைய லாங்குவேஜ் நம்மகிட்ட தான் இருக்குது. இல்லை நம்மகிட்ட இல்லாத ஒன்றுமே கிடையாது. சித்தர்களும் இங்கே தான் இருக்காங்க, புனிதர்களும் இங்கே தான் இருக்காங்க, முனிவர்களும் இங்கே இருக்காங்க, தெய்வமும் இங்கே தான் இருக்காங்க. அதை வணங்க நான் எப்பவும் சொல்ல மாதிரி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.